தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாம் மணியாச்சி பஸ் நிறுத்தம் அருகே திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 70வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், நான் அரசியலுக்கு வந்தபோது அண்ணாமலையின் தந்தை கூட பிறந்திருக்க மாட்டார். ஆனால் இப்போது அண்ணாமலை போன்ற அரை வேக்காடுகளுக்கு பதில் கூற வேண்டியுள்ளது. திராவிடம் என்ற சொல்லை கேட்டால் சிலருக்கு வேப்பம் காயாக கசக்கிறது. ஆகையால் தான் ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது திராவிட மாடல் ஆட்சி என்றார். அண்ணாமலை என்ன பேசுகிறார், எதை பேசுகிறார் என்று தெரியவில்லை. இவருக்கு எப்படி IPS பதவி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அண்ணாமலை சொல்வதில் ஒன்றும் கூட உண்மையில்லை. ஜெயலலிதாவின் ஆளுமையை அண்ணாமலை அவருடைய தாய் மனைவியுடன் ஒப்பிட்டு பேசுகிறார். அண்ணாமலை மிரட்டலாம் என்று பார்க்கிறார். நாங்கள் இந்திரா காந்தியை பார்த்தவர்கள், மிசாவை சந்தித்தவர்கள், சர்க்காரிய கமிஷனை தவிடுபொடியாக்கிய கட்சி என்பதனை அண்ணாமலை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாஜகவினர் உயிருடன் இருக்க முடியாது என்று கூறினார். இது பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாஜகவினர் உயிருடன் இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி. சட்டமன்றத்தில் கொலை நடந்தாலும் வழக்கு தொடுக்க முடியாது என்று ஆளுநரை கொலை செய்வோம் என்று மிரட்டியதற்கு குறித்து மௌனம் காத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது பாஜகவினரை கொலை செய்வோம் என்று மிரட்டியுள்ள RS பாரதியை கைது செய்ய உத்தரவிட வேண்டும். ஆளும் கட்சி என்ற ஆணவத்தில் திமிரில் இதுபோன்று வன்முறையை தூண்டி சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் முயற்சியில் RS பாரதி பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதோடு இதுபோன்ற கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, அரசு நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்த முடியாத காரணத்தினால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க ஆளும் திமுகவே முயற்சி செய்கிறது என்றே எண்ண தோன்றுகிறது என கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் மற்றும் மற்ற அரசியல் கட்சி தொண்டர்கள் தொடர்ச்சியாக அனுபவிக்கும் இன்னல்களை பாஜகவினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததன் மூலம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் திமுகவின் RS பாரதி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஊழல், கமிஷன், லஞ்சம் இல்லாத ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க விரும்பும் நாங்கள் இந்த வெற்று மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட போவதில்லை என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.